ஹாய் கைஸ், சின்ன மருமகள் சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, போஸ் வந்து காவியா கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ காவியா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து 2 குட் நியூஸ் சொல்லலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. போஸ் வந்து என்னதுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு காவியாவும் இருந்துட்டு சொல்கிறாங்க, உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, செகண்ட் ஸ்டேஜில் உங்கள் லிவர் தான் இருக்குது, நீங்கள் ரொம்ப குடிப்பீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு காவியா இருந்துக்கிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஈசு சித்ரா எல்லாமே ஷாக் ஆயிடுறாங்க. போஸ் இருந்துட்டு சொல்கிறாரு, இனிமேல் குறைச்சிட்றேன், இனிமேல் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு வந்து காவியாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னொரு செகண்ட் நியூஸ் குட் நியூஸ் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு போஸ் இருந்துட்டு என்னதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது காவியா இருந்துட்டு சொல்றாங்க, இன்னும் 3 டேஸ்ல வந்து நம்மளுக்கு மேரேஜ், அதாவது இன்னும் 3 நாள்ல நம்மளுக்கு கல்யாணம் ஆக போகுது. அப்பா இன்னைக்கு தான் ஜோசியரை பார்த்துட்டு வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியா இருந்துட்டு சொல்றா. இன்னும் 3 நாள்ல நம்ம 2 பேருக்கு கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அங்கிட்ட ஈஸ்வரியும் சித்ராவும் அதுக்கு மேல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஈஸ்வரி இருந்துட்டு சொல்றாங்க, போனை கூடுறா, நானும் கொஞ்சம் பேசிக்கிறேன் என் மருமகள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ் இருந்துட்டு கேட்குறாங்க. அதுக்கு போஸ் இருந்துகிட்டு சொல்றாரு, எங்க அம்மா வந்து பக்கத்துல தான் இருக்காங்க, எங்க அம்மா வந்துட்டு பேசுறேன்னு சொல்றாங்களாம் கட்டா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் இருந்துட்டு கேட்குறாரு. அதுக்கு காவியா இருந்துகிட்டு சொல்றாங்க, எதுக்கு அவங்கள எல்லாம் பக்கத்துல வச்சுட்டு பேசுறீங்க, 2 பேரும் பர்சனலா கூட பேசலாம்ல, எதுக்கு பக்கத்துல வச்சுட்டு பேசுறீங்க, கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியா இருந்துட்டு சொல்றாங்க. உடனே ஈஸ்வரி வந்து போனை வாங்கி, என்ன ஸ்வீட் பேபி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு காவியா இருந்துகிட்டு சொல்றாங்க, அது உங்க பையன் கூப்பிடுறது ஸ்வீட் பேபின்னு, நீங்க எப்பயும் போல நீ காவியானே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அதுக்கு வந்து சரி காவியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சொல்றாங்க. என்னம்மா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நல்லா இருக்கேன் ஆன்ட்டி, நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவியா வந்துட்டு கேக்குறாங்க. இன்னும் 3 நாள்ல கல்யாணமா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சொல்றாங்க. காவியா இருந்துட்டு நான் கொஞ்சம் வெளியே போகணும், நான் அப்புறமா கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிம்மா போஸ் கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ் சொல்றாங்க. இல்ல வேண்டாம், நான் போனை வச்சுறேன், உங்கள்கிட்ட நீங்களே சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனை வந்து கட் பண்ணிடுறாங்க. உடனே போஸு செல்ல வாங்கிட்டு, ஏமா நானே பேசியிருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து கருப்பு வராரு. கருப்பு வந்து உங்களை பெரிய மாமா கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. ஈசு சித்ரா போஸ் எல்லாமே போறாங்க. அதுக்கு ராஜாங்க இருந்துகிட்டு சொல்றாரு, போஸ் அப்படின்றாரு. சொல்லுங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் இருந்துட்டு சொல்றாரு, இன்னும் 3 நாள் உனக்கு வந்து கல்யாணம், வர வெள்ளிக்கிழமை வந்து நம்ம வீட்லயே கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன், இதுல உங்களுக்கு எந்த ஆட்சேபனமும் இல்லைல்ல, சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்குறாரு. அதுக்கு ஈஸ்வரி இருந்துட்டு ரொம்ப சந்தோஷம் மாமா, நம்ம வீட்லயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈசும் சொல்றாங்க. உடனே சித்ரா பாத்தீங்கன்னா அங்கிட்டு மலர் வந்து கெஸ்ட் ஹவுஸ்ல வந்து வாச கூட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே சித்ரா போய் மலரை வந்து வம்பளுக்க போறாங்க. அடியே மலர் வாங்கிட்டு ஒரு குட் நியூஸ் சொல்லணும், இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. மலரும் என்னதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு சித்ரா இருந்துகிட்டு சொல்றா, என் தம்பியை வந்து நீ வேணான்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணிட்டு இருக்கீல, இப்ப பாரு அவனுக்கு வந்து எம்எல்ஏ வீட்டுல வந்து ஒரு நல்ல சம்பந்தம் அமைஞ்சிருக்கு, அவன் வந்து நல்லா சந்தோஷமா இருக்க போறியா, அதை பார்த்து நீ வயிறெஞ்சு சாகுடி அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா இருந்துட்டு சொல்றா. எனக்கு வந்து தமிழ் வந்து ஒரு விஷயத்த கத்து கொடுத்துருக்கான், நம்மளை மதிக்காதவங்க, நம்மளை விட்டுட்டு போனவங்களை பத்தி எக்காரணம் கொண்டும் நான் வந்து நினைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு வைராகியத்தோட இருக்கு, யார் எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு மலர் இருந்துகிட்டு கொஞ்சம் ரூடா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு சித்ரா இருந்துட்டு, என்ன உனக்கு திமிரு ஓவர் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. மலர் இருந்துட்டு சொல்றா, யார் எப்பேர் எங்க போனா எனக்கு என்ன, எப்படி போனா எனக்கு என்ன, என்னோட அடுத்த கட்டத்துல வந்து நான் வந்து வைராகியமா இருக்கேன், நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் இருந்துட்டு சொல்றா. அதுக்கு சித்ரா இருந்துகிட்டு சொல்றா, என்ன சாம்பார் புளிக்குழம்பு இதைத்தான் வைக்க போறா, அதை தவிர உனக்கு வேற என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா இருந்துட்டு கேக்குறாங்க. அதுக்கு மலர் இருந்துட்டு சொல்றா, அது மட்டும்தான் என் வேலையா, வேற எதுவும் என் வேலை இருக்காதா, அடுத்த கட்டம் உங்களுக்கு சர்ப்ரைஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு மலர் இருந்துட்டு சொல்றா. என்னடி சர்ப்ரைஸ் சொல்லு பார்க்கலாம் அப்படின்றா. அது பின்னாடி நடக்கும்போது நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றா. நீ இப்பவே சொல்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவும் கேக்குறாங்க. அதுக்கு மலர் இருந்துட்டு சொல்றா, நான் 12th வந்து படிக்க போறேன், என்னோட கனவு பாத்தீங்கன்னா லாயர் ஆகிறது தான், அது வந்து சின்ன வயசுல ஒரு குறிக்கோளோட இருந்தேன், ஒரு சில பிரச்சனைனால படிக்க முடியாம போயிடுச்சு, அதனால நான் திரும்பவும் படிக்கலான் இருக்கேன் அப்படின்ட்டு தைரியமா சொல்றாங்க. உடனே தமிழ்ச்செல்வி வீட்டுக்குள்ள இருந்து கை தட்டிக்கிட்டே வராங்க. சூப்பர் அக்கா, இப்பதான்க்கா நீ நல்லா பேசியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. உடனே தமிழும் மலரும் சேர்ந்துட்டு சித்ராவை அப்படி இப்படின்னு பேசுறாங்க. சித்ராவும் இருடி உடைய பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா காவியா வந்து போஸ்க்கு வந்து ஃபோன் பண்றாங்க. ஏன்னா ஃபோனுமே பண்ண மாட்டீங்க, நான் பார்த்து ஃபோன் பண்ணாதான் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியா இருந்துட்டு கேட்குறா. அதுக்கு போஸ் இருந்துட்டு சொல்றாரு, இல்லை செல்லில் வந்து சார்ஜ் இல்லை, சார்ஜ் போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேரும் மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி வந்து ஒர்க்கு முடிச்சுட்டு காலேஜ் போகிறதுக்காண்டி பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணியிருக்காங்க. பஸ் எல்லாம் போயிடுச்சு, அதனால நடந்து போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அங்கிட்ட இருந்து சேதுவும் பைக்கில் வந்திருக்காரு. உடனே சேது வந்து தமிழை பார்த்துறாரு. இவன் என்ன இந்நேரத்துக்கு இங்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பைக்கவும் ஸ்லோ பண்ணி அங்கிட்ட இருந்து 2 பேர் நடந்து போயிட்டு இருக்கிறவங்க, ஏப்பா தம்பி சேது, இது உன்னோட ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் சொல்றாரு.
கோர்ட்ல டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கீங்களே, டைவர்ஸ் கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இன்னும் இல்ல, கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சேது இருந்துட்டு சொல்றாரு. ஆனா நீங்க வீட்டுக்குள்ள சந்தோஷமா தானே இருக்கீங்க, 2 பேரும் அப்பப்ப பேசிக்கிறீங்களா அப்படின்னு ஊர் உலகமே பேசிக்கிட்டு அப்படின்னு அந்த 2 பெரியவங்களும் சொல்றாங்க. உடனே சேதுக்கு இருந்துட்டு அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவங்க 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. இவன் என்ன இங்கிட்டு நடந்து போறா அப்படின்னு சொல்லிட்டு சேது இருந்துட்டு பைக்கை வளைச்சிட்டு போய் தமிழ் கிட்ட பேசுறாரு. என்ன இந்நேரத்துக்கு இங்கிட்டு நடந்து போறா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு தமிழ் இருந்துட்டு சொல்றான், இந்த மாதிரி வேலை விட்டு வந்தேன், பஸ் எல்லாமே போயிடுச்சு, அதனால கொஞ்சம் தூரம் நடந்து போனா அங்கிட்டு டவுனுக்குள்ள போய் பஸ் வரும், நான் ஏறிக்கலான்ட்டு நடந்து போய்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன இங்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. ஆண்டிப்பட்டி வரையும் நான் போகணும், கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கும்போது பாத்தீங்கன்னா சேது இருந்துட்டு சொல்றாரு, என்னோட கூட படிச்ச பொண்ணோட பையனுக்கு வந்து காது குத்து, அதனால சீர் செய்யறதுக்காண்டி என்னைய வர சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு. ஓ, நீங்க சீர் செய்ய போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. ஆமா, என்னைய வந்து சீர் செய்யறதுக்காண்டி கூப்பிட்டேன், அதுவும் இல்லாம காது குத்து வீட்டுல வந்து நல்லா கரிசோறு போடுவாங்க, நான் கரிசோறு சாப்பிட்டுட்டு ஒரு 1000 ரூபாய் மொய் வச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு போறேன், அதான் ஆண்டிப்பட்டி வரைக்கும் போறேனே, உன்னை அங்கே நான் டிராப் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னா. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு தமிழோ சரி நான் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சேது இருந்துட்டு ஒரு நிமிஷம் நின்று, வீட்டுல இருக்க பொருட்கள்லாம் எப்படி வாடகை கொடுக்குறியோ அதே மாதிரி வண்டியில ஏறணும்னா வண்டிக்கு பெட்ரோல் போட்டு விடு, ஒரு 300 ரூபாய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் கேக்குறாரு. அதுக்கு தமிழ் இருந்துகிட்டு 100 ரூபாய் அதிகம், நான் பஸ்ல போனா எனக்கு டிக்கெட்டே 30 ரூபாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றா. 30 ரூபாய்க்கு நீ இப்படி சொகுசா போக முடியுமா, பெட்ரோலுக்கு 300 ரூபாய் கொடு, நான் உனைய சொகுசா எப்படி மேடும் பள்ளம் இல்லாம கூட்டிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரி இது ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழுமே 300 ரூபாய் எடுத்து கொடுக்குறாங்க. சரி உட்காரு அப்படின்னு சொல்லவும் தமிழும் உட்காந்துடுறாங்க. 2 பேருமே பைக்ல போறாங்க. ஒரு லவ் ஸ்டோரியோட கெமிஸ்ட்ரியோட போறாங்க. அதோட இந்த எபிசோடு வந்து முடிஞ்சு. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.